இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அநியாயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பல முறை பேசி வந்தார். அந்த வார்த்தையோடு தான் இவர் ஃபேமஸ் ஆகி இருந்தார். ஆன்மாக்களின் ஆன்மா என்றுதான் இவரை சோசியல் மீடியாக்கள்ல அடுத்த கட்டமாக அறியப்பட்டு வந்த நிலையில இன்றைக்கு அவர் மரணித்திருக்கிறார். மரணித்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா கூட உயிரின் உயிரே என்று தன்னுடைய பேரப்பிள்ளையை அழைத்து கதறிய நபர் மரணித்திருக்கிறார் என்கிற செய்தியை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய செய்தியும் வைரலாக பரவி வருவதை நீங்கள் அவதானிக்க முடியும். அல் ஜசீராவினுடைய அரபி, அல் ஜசீராவினுடைய ஆங்கிலம், அதே போன்று பிரஸ் டிவியாக இருக்கலாம், அல்ல அரபியாவாக இருக்கலாம், அனைத்து செய்தி ஊடகங்கள் மாத்திரம் மட்டுமல்லாமல் இன்னைக்கு நீங்க எக்ஸ் பக்கத்தை, ட்விட்டர், அதே போன்று இன்ஸ்டாகிராம் போன்ற பக்கங்களில் போய் பார்த்தீங்கன்னா இந்த நபர் மிக முக்கியமாக பேசப்படுவதை நாம் அவதானிக்க முடியும். ஷேக் காலித் நப்ஹான். யார் இந்த ஷேக் காலித் நப்ஹான் என்பதை பொறுத்தவரையில் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை இவருடைய பேரப்பிள்ளை நவம்பர் மாதம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் 2023 கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டால் இந்த குழந்தை. அந்த நேரத்தில் இந்த சகோதரர் பேசிய ஒரு வார்த்தை, ஆன்மாக்களின் ஆன்மா இவள் என்று ஒரு வார்த்தை அவர் சொல்லி இருப்பார். இந்த குழந்தையை பற்றி சொல்லும் போது என்னுடைய உயிர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த குழந்தையை கட்டிப்பிடிச்சு அழுகிற காட்சிகள் வெளியாகி இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அநியாயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பல முறை பேசி வந்தார். அந்த வார்த்தையோடு தான் இவர் ஃபேமஸ் ஆகி இருந்தார். ஆன்மாக்களின் ஆன்மா என்றுதான் இவரை சோசியல் மீடியாக்கள்ல அடுத்த கட்டமாக அறியப்பட்டு வந்த நிலையில அவர் மரணித்திருக்கிறார். மரணித்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா கூட உயிரின் உயிரே என்று தன்னுடைய பேரப்பிள்ளையை அழைத்து கதறிய நபர் மரணித்திருக்கிறார் என்கிற செய்தியை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். நமக்கு தெரியும், ஷஹீதுகளை பொறுத்தவரையில் யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் ஷஹீதாக மரணிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், புனிதமிக்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிற அதே நேரத்தில்